ஹலோ மீடியா கிட்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெவ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிக்கல் எழுதக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஆர்டிக்கல் எழுதக்கூடிய ஒரு இது இருக்கு. அதுல ரோஹித் ஜெயின் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்த பயங்கரமா பிரேக் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் எல்எஸ்ஜி இந்த ரெண்டு டீமும் கிட்டத்தட்ட அவங்களோட பர்ஸ் அமௌண்ட்ல இருந்து 50 கோடி ரூபாய் வரைக்கும் ரோஹித் சர்மா கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அவர் ஏன் அப்படி சொன்னாரு, என்ன ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பத்தி தெளிவா இந்த வீடியோல பேசலாம். ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் வர ரொம்ப சூடு பிடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாசத்தோட இறுதியில எத்தனை பேரை ரீடென்ஷன் பண்ணலாம், எப்ப ஆக்ஷன் நடக்கும், ஆர்டிஎம் எத்தனை, என்னென்ன புது ரூல்ஸ் இதுக்கப்புறம் ஐபிஎல் இருக்க போது, எத்தனை கேம்ஸ் இருக்க போது, எவ்வளவு பர்ஸ் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அபிஷியலி ஐபிஎல் சைட்ல இருந்து அறிவிக்க போறாங்க. அது ரொம்ப ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்த போது நமக்கு. அதுக்கு இடையில டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் எல்எஸ்ஜி இந்த ரெண்டு டீமும் ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா டெல்லி கேபிட்டல்ஸ் ரிஷப் பண்ட பாத்தீங்க அப்படின்னா வெளியில விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல. அதே நேரத்தில் கேப்டனா அவரை கண்டினியூ பண்றதுக்கும் அவங்களுக்கு மனசு இல்ல. சோ ரிஷப் பண்ட் as a பிளேயரா தான் டெல்லி கேபிட்டல்ஸ்ல கண்டினியூ பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கமிங் டு தி எல்எஸ்ஜி பாயிண்ட், கண்டிப்பா அவங்க கேஎல் ராகுல கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. கேஎல் ராகுல கழட்டி விட்டுட்டா அங்க ஒரு நல்ல கேப்டன் தேவை. ஆல்ரெடி அங்க நிக்கோலஸ் பூரான் இருக்காரு, அவரை ரீடைன் பண்ணுவாங்கன்னு பேசப்படுது. ஆனா ஒரு இந்தியன் கேப்டன் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்களா. சோ இப்போ இந்த ரெண்டு டீமுக்கும் காமனா இருக்கிறது என்ன, அந்த கேப்டன்சி. சோ கேப்டன்சி அப்படின்னு பாக்குறப்போ ஐபிஎல்ல ஒரு சில கேப்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா திறமையுள்ள கேப்டன்ஸா அண்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டன்ஸா இருந்திருக்காங்க. குறிப்பா ரோஹித் சர்மா. லாஸ்ட் இயர் ரோஹித் சர்மா இஸ் மும்பை இந்தியன்ஸ் என்ன நடந்துச்சுன்னு நான் திருப்பி சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பல. அந்த கிளாஸ்னால டெஃபினெட்லி ரோஹித் சர்மா இந்த வருஷம் வெளில வந்துருவார் அப்படிங்கிற நியூஸ் போயிட்டு இருக்கு. எஸ், என்னதான் ரீடென்ஷன் ஆப்ஷன் நிறைய கொடுத்தாலும் ரோஹித் சர்மாவே பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்ல விளையாடுறதுக்கு விருப்பப்படல. அதனால அவர் விளையாடாம ஐபிஎல்லோட ஆக்ஷனுக்குள்ள வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெவ் ஸ்போர்ட்ஸ் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ ஒன்ஸ் ரோஹித் சர்மா உள்ள வர்றாரு அப்படிங்கிறப்போ தங்களோட பர்ஸ் அமௌண்ட்ல இருந்து பாதி 50 கோடி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் எல்எஸ்ஜி. கண்டிப்பா அவருக்கு போட்டி போட்டு அவரை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ஒரு சிற்பி கையில நீங்க ஒரு கல்லை கொடுத்தா கூட அதை சிலையா மாத்திர திறமை அவருக்கு இருக்கும். அது மாதிரிதான் ரோஹித் சர்மாட்ட ஒரு டீசென்டான டீமை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவர் கொண்டு போயிருவாரு எப்படியும் ஐபிஎல் ஃபைனலுக்குள்ள. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு லக் இருக்கு, போயிட்டு கப் அடிச்சுட்டு வந்துருவாரு. ஓகே, சோ ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயருக்கு நீங்க 50 கோடி கொடுக்கிறது கரெக்டா அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் he deserve for that. 5 கப்பு வச்சிருக்காருங்க, ஒரு கப்புக்கு 10 கோடி நீங்க போட்டா கூட 5 கப்பு 50 கோடி கொடுக்கலாம் தான். ஆனா இது எந்த அளவுக்கு பாசிபிளா ஆகும் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்போ அப்படின்லாம் தெரியல. ஏன்னா நீங்க ஒரு பாதி அமௌண்ட ஒரு பிளேயருக்கு கொடுத்துட்டு மீதியை ரீடென்ஷன்ல போட்டுட்டு மீதி இருக்கிற சொற்ப அமௌண்ட வச்சு மட்டும் பிளேயர்ஸை எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஆனா ரெவ் ஸ்போர்ட்ஸ் இப்ப கன்ஃபார்ம் சொல்றாங்க 50 கோடி ரூபாய் வரைக்கும் ரோஹித் சர்மா பிட் பண்ண ரெடியா இருக்காங்க இந்த ரெண்டு டீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பெரிய எக்ஸைட்மெண்டான ஒரு ஐபிஎல் ஆக்ஷன் ஐ திங்க் இந்த வருஷம் நமக்கு காத்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம யோசிக்க முடியாத சில ரிலீசஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற நியூஸும் வந்துகிட்டு இருக்கு. அந்த ரிலீசஸ்லாம் நடந்துச்சுன்னா ட்ரேட் ஆப்ஷன்லாம் இப்ப கிடையவே கிடையாது. ஓகே, ஏன்னா இது மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன் டேபிளுக்கு வந்துதான் அவங்க எடுத்தே ஆகணும். எஸ், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் டெல்லி அண்ட் நம்மளோட எல்எஸ்ஜி 50 கோடி ரூபாய் கொடுக்க ரெடியா இருக்காங்கன்னா பஞ்சாப் மாதிரி டீமுக்கெல்லாம் டெஃபினெட்லி ரோஹித் சர்மா ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருப்பாரு. அப்ப அவங்க எவ்வளவு பிளானோட வருவாங்க. எஸ், நிறைய இருக்குங்க அந்த ஆக்ஷன்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 50 crore ஃபார் ரோஹித் சர்மா, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? அண்ட் அவர் அதுக்கு ஒர்த்தான ஒரு ஆளா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு சில பேர் ப்ரோ மும்பை ரிலீஸே பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன்னா வர்ற சோர்சஸ் படி சொல்றதெல்லாம் கேட்கிறப்போ கண்டிப்பா அவங்க ரிலீஸ் பண்ணலனாலும் இவர் வந்துருவார் வெளியில அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அண்ட் நான் முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சிஎஸ்கேனா தோனி, ஒரு ஆர்சிபினா ஒரு விராட் கோலி, ஒரு மும்பைனா ஒரு ரோஹித் சர்மான்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே பழக்கப்பட்டிருக்கோம். அது உடையுமா இந்த ஐபிஎல்ல அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அதன் பாஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி, வணக்கம்.